நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. எம்மோடு திருமதி அனந்தி சசிதரன் அவர்கள் கலந்துரையாடிக் கொண்டிருக்கிறார். அவருடனான இரண்டாவது சந்திப்பு அரங்கத்துக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம். ராஜ், தொடருங்கள். நன்றி சத்யபாலன். மீண்டும் தொடர்வோம். அதாவது நாங்கள் பலவிதமான முயற்சிகளை எடுத்திருந்தோம். ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை உரிமையாளர் யாழ் விஜயம் செய்திருந்தார். பின்னர் அதற்கு தொடர்ச்சியாக மனித உரிமை சபைக்கு கடிதங்களை கட்சிகள் சார்பாகவும் மனித உரிமை அமைப்புகள் சார்பாகவும் செய்திருந்தோம். பின்னர் நேரடியாகவே சென்று முறைப்பாட்டையும் செய்திருந்தோம். இப்படியான முறைப்பாடுகளுக்கு மத்தியிலும் கூட ஒரு வலு குறைந்த தீர்மானத்தை தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை தமிழக சார்பாக அல்லது இலங்கை தொடர்பாக நிறைவேற்றியிருக்கின்றது. இப்படியான நிலையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு எவ்விதமான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? தாயகத்திலேயும் புலம்பெயர் தேசத்திலேயும் ஒற்றுமையாக ஒரு அறிக்கை போகணும். துண்டு துண்டா ஒவ்வொருத்தர் கொண்டு போற அறிக்கையும் மனித உரிமை ஆணையாளர் தூக்கி போட்டுட்டு தானே தன்னிச்சையா எடுக்கிற முடிவுக்கு ஒரு காரணமாக அமையுது. ஆனபடியால் தாயகத்திலேயும் ஒரு தளத்தில இருந்து எல்லாரும் பேசி ஒரு தீர்மானத்தை மனித உரிமை ஆணையாளருக்கு அனுப்பணும். அது அப்ப அனுப்புறது. இது எப்பவும் அவர் தொடங்குற அந்த நேரத்துக்கு அதை அறிக்கை முதலே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருவேன். ஆனபடியா அந்த காலம் இப்போ டிசம்பர்லேயே நீங்கள் இதை எல்லாருமா கதைச்சு அனுப்புறணும், இல்லை ஜனவரியே அனுப்ப வேணும் அந்த தீர்மானங்கள். அது தாயகத்தில் மட்டுமில்லை புலம்பெயர் தேசத்திலையும் அந்த கடமை ஆற்ற வேணும். அறிக்கை இது அது ஒண்டா ஒரு அறிக்கையா ஒரு ஒன்றுபட்டு ஒரு விஷயமா போகிறது ஒரு ஏகோபித்த ஒரு குரலாக அது காட்டக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடுகளை அணுக வேண்டிய தேவை இருக்குது. நல்லபடியாக புலம்பெயர் புத்திஜீவிகள் இந்த விஷயத்தை குழுவாகவோ என்னவோ ஒரு ஒரு முடிவெடுத்து அதை நகர்த்துறதால ஏதோ ஒரு பிடிவு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் நான் சோர்ந்துட்டேன். நான் தொடர்ச்சியாக இத்தனை வருஷங்கள் போய் கதைச்சி ஏதோ முடிவு கிடைக்கும் அப்படி என்றால் உண்மையில் அது சரியான சோர்வு எனக்கு. அது என்னடா இப்படி போய் ஒன்றும் சோர்ந்து விட்டேன் என்று சொல்லும் நிலையிலே என்னுடைய ஒரு கேள்வி, அப்படியான நிலை இந்த முறை என்ன எதிர்பார்ப்பிலே அல்லது என்ன விடயம் உங்களை அங்கே செல்ல வேண்டும் என்று தூண்டியது? இல்லை, மனித உரிமை ஆணையாளர் செம்மணியையும் வந்து பார்த்தவர். செம்மணியை வந்து பார்த்தவர். செம்மணியில் உண்மையில் அந்த செம்மணி உடலங்கள் எச்சங்கள் எடுக்கப்பட்ட பொழுது நான் பல நாள் இரவு நித்திர கொள்ள இல்லை. ஏனென்றால் அவ்வளவு அது ஒரு வேதனையான விஷயம். ஏனென்றால் எல்லாம் முடிஞ்சதுண்டு எல்லாரும் சொல்லி போட்டிருந்த பொழுது அதுகள் எண்பு தொகுதிகளாக திருப்பி நீதியை கேட்டு நின்ற நேரம் அவர் வந்து நேர பார்த்தவர். நேர நிறைய விஷயங்களை பார்த்தும் போய் இந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே வந்துட்டார். மற்றது காணாமல் போன பக்கங்கள்லேயும் பல தொடர் சந்திப்புகளையும் ஏற்படுத்தி இருந்தவர். அதை என்னத்தை ஆட்சி மாறி என்பிபி அரசாங்கம் என்னத்தை செய்ததண்டு இவர் இந்த அளவுக்கு இறங்கி போனார்ன்றதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. உண்மையில நான் போனது உள்நாட்டு பொறிமுறையில் போங்கோ அதை செய்யுங்கோண்டு இவர் கொண்டு கொடுத்த விஷயத்துக்கு இல்லை. உள்நாட்டு பொறிமுறை எங்களுக்கு ஒரு பொழுதும் பொருத்தம் இல்லை என்ற ஒரு இதை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் இந்த முறை போயிருந்தேன். உண்மையில் மிகச் சிரமப்பட்டு தான் அந்த பயணத்தை நான் செய்திருந்தேன். அதுதான் கடுமை மற்ற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு முறையும் வேற பொழுது தீர்மானம் அப்படி வேறும் இப்படி வேறுமென்று எதிர்பார்க்கறது. ஆனால் 2 வருஷத்துக்கு ஒருக்கா அது என்னடா 15லேயும் கால நீடிப்பு கொடுத்த பொழுதும் நாங்கள் ஒரு தரப்பு கால நீடிப்பு கொடுக்காதேங்கோ என்ற ஒரு அழுத்தி கொண்டிருந்த பொழுது இல்லை கால நீடிப்பு கொடுக்கணும் என்று கலப்பு பொறிமுறை என்று என்ன பொறிமுறை ஒன்றுமே இல்லாத ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து தான் வரோம் இங்கே என்ன நடக்குது. ஆனால் செம்மணியை வந்து நேர பார்த்து போன ஒரு ஆணையாளர் இந்த இதுகளையும் கண்டுகொள்ளாமல், ஏனென்றால் செம்மணி தொடர்பான அறிக்கைகள் எல்லாம் அவைக்கும் போய்கொண்டு தான் இருந்தது. அதெல்லாம் ஒழுங்காக போய்கொண்டிருந்தது. ஆனால் தான் சோர்வு. சரி, இப்படியான உங்களை போன்றவர்களை அங்கே அழைக்கும் அந்த நிறுவனங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிதி நிறுவனங்கள் ஏதாவது நிதி பங்களிப்புகளை வழங்குகின்றன. அதற்காகத்தான் அவர்கள் உங்களை அழைப்பதாக சில குற்றச்சாட்டுக்கள் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி
ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியும்? இல்லை, அது தெரியல. ஆனால் அந்த நிறுவனங்கள் அதுக்குள்ள இயங்குதண்டால் ஏதோ ஒரு என்னடால் ஒரு ஒரு நிறுவனம் இல்லை 10-15 நிறுவனத்தை வச்சு இயக்கி கொண்டு இருக்கிறாண்டா ஏதோ ஒரு லாபகரமான ஒரு இது விஷயம் அதுக்குள்ள இருக்குது. ஏனென்றால் அது ஒரு எங்களோட மக்களின் நலன் பக்கம் என்றால் இந்த அளவுக்கு முரண்பாடுகள் இந்த அளவுக்கு இதுகள் எல்லாம் வராது. ஆனால் அது எனக்கு எப்படி அந்த நிதிகள் அப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் இவர்கள் சொல்லுற அளவுக்கும் ஆதாரங்களும் இல்லை. நிதிகளை வச்சுக்கொண்டு செய்யணும் அல்லது தாங்கள் ஒரு அந்த என்ன அந்த முடிவுகளை எடுத்துப்படுறதுல ஒரு பிரிக்க முடியாத சக்தியாக இருக்க வேணுமென்ற பக்கத்தில் இந்த விஷயங்கள் ஓடுதோ தெரியல. ஆனால் இந்த முந்தி நான் ஐநாவுக்குள்ள போன கால பகுதியில் வெளியில் பக்கார கூட்டங்கள் பல கூட்டங்கள் தமிழாக்கள்லாம் நடத்துறது அதுக்குள்ள வேறு வெள்ளக்காரரை கொண்டு வந்து இருத்த முடியாது வராங்க. வெங்கட பக்கார கூட்டங்களில் வெள்ளக்காரங்கள் பெருசாக வராங்க. ஆனால் அந்த பக்கார கூட்டம் வைக்கிற பொழுது அந்த அறைக்கு வெளியில் சாப்பாடுகள் தண்ணிகள் எல்லாம் வைக்கிறதுக்கு நாங்கள் செலவழிக்கணும். அது அந்த நேரம் 2014 இருந்து 16 மட்டும் பிரான்ஸில் இருக்கிற கஜன் தான் பொஸ்கோவுக்கு அந்த காசுகளை திரட்டி கொண்டு வந்து சாப்பாடுகள் தண்ணிகள் எல்லாம் வச்சு உதவி செய்கிறது. பிறகு ஒரு கட்டத்தில் ஞாயிற்று நிகழ்ச்சி நிரல்றாங்க இன்னும் நம்ப இயலாத அதண்டு எல்லாம் சண்டை பிடிச்சோன்ட்டு கஜன் வெளியேறிட்டார். ஆனால் பிரான்சிஸ் கேரிசன் அவ ஒரு பக்கார கூட்டம் ஏற்பாடு செய்த ஆண்டால் அந்த பக்கார ஃபுல்லாயே வெள்ளக்காரர் எங்கட தமிழாக்களை விட வெள்ளக்காரர் தான் நிறைய இருப்பினும். அது மாதிரி அண்மையில் சுவிஸ் இலங்கையில் இருக்கிற சுவிஸ் எம்பசியின் ஏற்பாட்டில் அவர் 2 சிங்கள பெண்களையும் 2 தமிழ் பெண்களையும் காணாப்போற அம்மா மேலே கொண்டு வந்தவை. அதில் இன்னும் ஒரு ஆள் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்த துணியோட வந்தாண்டி லீலா சொன்னா. ஆனால் அவன் அந்த சுவிஸ் ஏற்பாட்டாக்களோட தான் வந்தவன். அவன் 3 தமிழ் ஆக்களும் 2 சிங்கள ஆக்களும் அதில் இருந்தவை. அது வந்த பொழுது அம்னஸ்டி இன்டர்நேஷனலோட இன்னும் 2 என்ஜிஓக்கள் அதை ஏற்பாடு செய்திருந்தவை அந்த பக்கார கூட்டத்தை. அதுக்கு நிறைய நாடுகளும் வெள்ளக்காரரும் கலந்து கொண்டிருந்தவை. ஆனால் அதில் வந்து கதைச்ச சிங்கள காணாமல் போன அம்மாமாரும் தமிழ் காணாமல் போன அம்மாமாரும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் பிரதிநிதியும் இன்னும் ஒரு 2 நிறுவனம் அந்த இதில் இருக்குது. அவையும் பேசினதோட கேள்வி கேட்கறதுக்கு இடமே இல்லை. அவை ஒளிம்பி போயிட்டேன் சொல்லி நான் அந்த நேரம் எனக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தபடியா நான் ஒரு 1/2 மணித்தியாலம் அந்த இதில் இருந்து பார்த்துட்டு நான் போயிட்டேன். பிறகு சொல்லிச்சினோம் தாங்கள் கதைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஒளிம்பி போயிட்டினம் அவைன்னு சொல்லி. அதுவும் ஏற்பாடு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அப்படி ஒரு ஒன்று செய்யக்க தன் சார்ந்து எல்லாருக்கும் இமெயில் அனுப்பி எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூப்பிடும். நாடுகளும் வரும் மற்ற இலங்கையின் ஆளும் வரும். என்னடா இவ என்ன கதைக்க போயினோம்னு கேட்கறதுக்கு. ஆனால் இதில் சுவிஸ் எம்பசி சிங்கள தாய்மாரும் காணாமல் போனது தமிழ் தாய்மார்ட்ட காணாமல் போனோம் இருக்கின்ற ஒரு அளவில் தான் அந்த பக்கார கூட்டத்தை நடத்தி இருந்தவை. சரி, அடுத்ததாக இந்த விடுதலை புலிகளும் செய்த குற்றங்களையும் சொல்லுமாறு கேட்டுக்கொண்ட ஒரு நிகழ்வு நடந்ததாக நீங்கள் ஒரு பேட்டியிலே தெரிவித்திருந்தீர்கள். அதிலே யாரால் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது, அங்கே என்ன விடயங்கள் சொல்லப்பட்டன, உங்களிடம் அந்த கேள்வி கேட்கப்பட்டதா அல்லது அப்படியான தகவல்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா? இல்லை, நான் ஒஸ்லப்பில் ஏற்கனவே நான் மார்ச் மாதம் போய் நான் சாட்சி நான் கொடுத்துட்டேன் என்னுடைய விஷயம். என்னட்ட பெருசாக மார்ச் மாதம் அதை கேட்கலையா ஏற்கனவே என்னுடைய OISLக்கு நான் கொடுத்த ரிப்போர்ட் அவைகிட்ட இருக்கு. அதுக்கு புதுசாக நான் ஒன்றும் சொல்ல இல்லாத. ஆனால் எழிலண்ட வழக்கு தொடர்பாக நான் அதை மேலதிகமாக கொடுத்துருந்தேன் நான். ஆனால் இது நான் என்னுடைய வழக்கு கோப்பியை நான் கொடுக்குறதுக்கு போயிருந்தேன் நான். அப்பொழுது தான் அவர்கள் சொல்லி இருந்துச்சுன்னா அவர்கள் வந்த 2 பேரும் தாங்கள் போராளிகள் என்று சொன்ன பொழுது அப்போ ஒஸ்லப்பில் இருக்கிற ஒரு விசாரணை அதிகாரி அவர், ஆனால் விசாரணைக்கான நான் தியாதி கொடுக்கல அவை அன்று தங்களை அறிமுகப்படுத்தினோம். நிசா பீரிஸ் தான் அதில் அவையை கூட்டிக் கொண்டு போனவா அந்த 2 பேரையும். அப்போ அவர் சொன்னது அவர் ஒரு ஆள் சொன்னார் தான் பூனேரி கட்டள தளபதியாக இருந்த நான், மற்றவர் ஏதோ சமராய்வில் இருந்தான்னு சொன்ன பொழுது அவர் சொல்லிச்சு நாங்களும் போர்க்குற்றம் பற்றி சாட்சி சொல்ல போகிறோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது இந்த அதிகாரி சொன்னார், நீங்கள்
நீங்கள் இராணுவம் தனிப்பட இராணுவம் இன்னாக்கள் போர்க்குற்றம் செய்ததன்றதை சொல்லுற அதே நேரம் நீங்களும் செய்த போர்க்குற்றங்களை சொல்லலாம் என்று அவர் சொல்லியிருந்தவர். அது பிரெஞ்சில் தான் அவர் சரளமாக கதைச்சிருந்தவர். அப்போ நிஷா பீரி சத மொழிபெயர்த்து போட்டு அவே சொன்ன நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் சொல்லலாம் என்று, போர்க்குற்றம் விடுதலை புலிகளும் செய்த சில குற்றங்களை நீங்களும் ஒப்புக்கொள்ளலாம் என்று அவ பிறகு நான் அதில் உன்னிப்பாக அதை அவதானிக்கிறேன்னுட்டு அது உங்களோட விருப்பம் அப்படி என்று சொல்லி போட்டு முடிச்சாச்சு. அவைக்கு இன்னொரு நாள் அதை தாரதண்டு அப்படி சொல்லி இருந்துச்சுன்னா இனி போராக்கள் என்ன விஷயத்த முன்னிலைப்படுத்தி பேச, ஏன்னா இனித்தான் அவை சாட்சி சொல்ல போயினேன். அதை இனி ஒரு நாள் அவை கொடுப்பினம் தனித்தனியாக மொழிபெயர்ப்பாளரையும் போட்டு அவை அந்த இதை தாங்கள் செய்வோம் என்று சொல்லியது. அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவும் அங்கே வந்து சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அது சம்பந்தமாக நேரலைகளிலும் யூடியூப்பிலும் தன்னுடைய வழிபாடுகளை தெரிவித்திருக்கின்றார். அவர் தெரிவித்த ஒரு விடயத்திலே தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சமய ஆணையாளரை கூட நேரடியாக சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக தான் பேசியதாகவும், அது மட்டுமில்லாமல் பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் இங்கிருந்து போவர்களுடைய நடவடிக்கைகளை விமர்சித்திருந்தார். அவர் அங்கு செய்த விடயம் ஏதாவது தமிழ் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு சார்பாக அல்லது விடிவுக்காக ஏதாவது விடயம் செய்யப்பட்டதாக நீங்கள் காணக்கூடிய இருந்ததா? எனக்கு தெரிய இல்லை, நான் அவரை சந்திக்கவும் இல்லை. ஏனென்றால் அவர் இறுதி வாரம் தான் வந்தவர். இறுதி வாரம் திங்கட்கிழமை மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை இலங்கை தொடர்பாக வெளிவர்ற நேரம் நான் அவரை சந்திக்க இல்லை. ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் தான் சபாநாயகர் தனக்கு ஏற்படுத்திய தடைகள் தொடர்பாக தான் ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கிறேன். அப்போ அது அவருடைய தனிப்பட்ட முறைப்பாடாக தான் இருந்தது. இல்லை, அவர் தமிழிலே சொல்லும் பொழுது அதை சொல்லியிருந்தார். அந்த அந்த சிங்களத்திலே சொல்லும் பொழுது தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட சில விடயங்களை பற்றியும் சொல்லியிருந்தார். நீங்கள் அறிந்த வகையிலே அங்கே வந்து அவருடைய பிரசன்னம் அல்லது வழிபாடு இல்லை, நான் அவரை காண இல்லை. நான் ஐக்கிய நாடுகள் சபைகளையும் காண இல்லை, இது இல்லை. ஆனால் அவர் வந்த காலம் ஐக்கிய நாடுகள் சபையில் நான் நினைக்கையில கதைக்கிறதுக்கான நாங்கள் எங்களோட மக்களிட பிரச்சனை கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குமென்னு எனக்கு தெரியல. இவர் நாங்கள் வளமையாக நாங்கள் போகிற பொழுது இந்த மனித உரிமை கூட்டத்தோட நடக்கிற நேரம் மனித உரிமை ஆணையாளரை நாங்கள் தனிப்பட சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு அநேகமாக கிடைக்கிறதில்ல. நாங்களும் பொஸ்கோவை தான் கேட்கறது, ஆணையாளர்களுக்காக சந்திப்போம்னா சந்திக்க முடியாதுன்ற பதில் தான் வாரது. ஆனால் இவர் ஏதாவது ஒரு பொறிமுறை கூடாக அல்லது இவரை அழைச்சு கொண்டு போனவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்திருந்தால் சில நேரம் மனித உரிமை ஆணையாளரை சந்திச்சிருக்கலாம். ஆனால் எங்கட பொது அரங்கிலே அவர் கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா முடிஞ்சு அவர் அறிக்கை சமர்ப்பிக்கிறார் திங்கட்கிழமை. அது பிறகு எல்லா நாடுகளும் தாங்கள் வெளிக்கிட்டு போயிடுற தருணம் தான் அது. ஆனால் அவர் சொன்ன சில காணொளிகள் பார்த்திருந்தோம். ஆனால் எங்களோட மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் ஒரு இதில் பேசினதுன்றது எனக்கு தெரியல, அதை நான் அறிஞ்சிருக்கே இல்லை. நான் அவரை காணவும் இல்லை. இந்த டிக்டாக் அந்த அதுகளில் தான் அவர் வந்துட்டார் அங்கே நாட்டுக்கு. பிரான்சில் அவருக்கு வரவேற்பு மாலை போட்டு வரவேற்பு நடந்ததெல்லாம் நான் இதெல்லாம் பார்த்திருந்தேன். அடுத்ததாக இன்னொரு இடத்தையும் சொல்லியிருந்தார், இதுவரை காலமும் அந்த அந்த பிரதான மண்டபத்திலே எந்த ஒரு தமிழ் இலங்கையில் சென்ற தமிழ் பிரமுகர்களும் அங்கே பிரதனமாக இருக்கவில்லை, நான் தான் முதலாவதாக அங்கே பிரதனமாக இருக்கேன் என்று படத்தையும் வெளிப்பட்டிருந்தார். உங்களுக்கு அங்கே செல்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லையா அல்லது உங்களுக்கு போக முடியாதா? அதுல என்ன அவருக்கு அந்த சலுகை எவ்வாறு வழங்கப்பட்டது உங்களுக்கு? இல்ல, நாங்கள் அந்த பிரதான மண்டபத்துல தான் நாங்கள் பேசுறோம். நாடுகள் பிரதான மண்டபத்துல நாடுகள் கதைச்ச பிறகு, சர்வதேச நிறுவனங்கள் கதைச்ச பிறகு இந்த நிறுவனங்கள் கூடாக நாங்கள் அதுல தான் போய் பேசுறோம். இல்ல, சொன்ன வந்து இந்த முடிவு அறிவிக்கப்படும் அந்த நிகழ்விலே, அந்த தீர்மானம் நிகழ்விலே தான் மட்டும்தான் ஒரே ஒரு
இல்ல அது இந்த நாங்கள் முடிவை அறிவிக்கிற நேரம் நாங்கள் போறோம், நாங்கள் பேசுறதுக்கு போறோம். முடிவை அறிவிக்கிறது எங்களுக்கு ஆன்லைன்லயே எங்களுக்கு அந்த தீர்மானங்கள் வந்துடும், உடனே அனுப்பி நாங்கள் அதை பார்த்துருவோமோ. ஓச்சிஎச்ஆர் அடிச்சா யாருமே பார்த்துடலாம். அதுக்காக மினைக்கட்டு போய் அந்த பொது அரங்கில் போய் காத்து கொண்டு ரிசல்ட்டை பாராளுமன்ற தேர்தலில் ரிசல்ட் எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கிற பக்கம் இல்லைத்தானே. அப்போ மற்றது இந்த முறை 4 கிழமை நடந்த ஐக்கிய நாடுகள் சபை, நாங்கள் 4 கிழமையும் அங்கே ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிறன்றதும் எங்களுக்கு பொருத்தமே. இவர் கடைசி கிழமை வந்த பொறுத்து போய் அவற்றை தீர்மானத்தை கேட்டுட்டு வந்திருக்கலாம். மற்றபடி எல்லாருமே அநேகமான ஆக்கள் போகிற ஆக்கள் எல்லாருமே அந்த பெரிய ஹோலில் தான் 1.5 நிமிஷம் பேசி போட்டு கழிச்சு போட்டு வாடுறது. இவர் அந்த முடிவை அறிவிக்கிற நேரம் தான் போய் இருந்தன்றதை பெருமையாக சொல்லி இருக்கலாம். சரி, அடுத்ததாக இப்ப நீங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கையானது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குதா என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களோட பிரச்சனை இருக்குது என்ற ஒரு பக்க சிந்தனை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. அதாவது உயிரோட்டமாக எங்களுடைய பிரச்சனையை மனித உரிமை சபையிலே பேசு பொருளாக்கப்பட்டு கொண்டு இருக்குதுன்றதுதான். அது ஒரே ஒரு மன திருப்தியை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லலாம். சரி, அடுத்ததாக நாங்கள் உங்களுடைய அரசியல் நடவடிக்கை வருவோமானால் உங்களை இப்பொழுது பொது வழியிலே எந்த விதமான அரசியல் நடவடிக்கைகளும் கட்சிகளுடனான ஊடாட்டத்தை காணவில்லை. அதற்குரிய காரணம் என்ன? நீங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டீர்களா அல்லது நீங்கள் ஒதுங்கி விட்டீர்களா? அரசியலுக்கு உத்தியோகமே இல்லாம போயிருக்கிற நிலையில எப்படி அரசியலை கொண்டு போறது? நான் அரசியலுக்கு திரும்ப உத்தியோகத்துக்கு போன பொழுது பழிவாங்கப்பட்டு வேலையே இல்லாமல் இருக்கேங்க என்னுடைய அரசியல் நகர்வை நான் எப்படி நகர்த்தி கொண்டு போறது? ஏனென்றால் இந்த நாட்டில அரசியல் செய்கிறேன்னா பொருளாதாரம் ஒரு பெரிய முக்கிய காரணம். அது இல்லாமல் யாரும் கொண்டு போகல. இப்ப நான் வெளியிலிருந்து வந்த பொழுது வெறும் 3 பிள்ளைகளை கையில பிடிச்சு கொண்டு நான் வந்த ஒரு ஆள். என்னட்ட பொருளாதார இருந்து நான் ஒரு அரசியல் செய்கிற ஆளா நான் இல்லை. ஆனால் அரசியல்ல இருந்தபடியே நான் அரசியல் கருத்துக்களை பேசுற ஒரு ஆளா இந்த தளத்துல நான் நிற்கிறேன். அது எனக்கு ஒரு அதை நான் பேசுவேன். ஏன்னா எனக்கு பயம் இல்லை, நான் அந்த விஷயங்களை நான் பேசுவேன். ஆனால் நீங்கள் துணிவான ஒரு பெண் என்பது தெரியும். ஆனால் நீங்கள் ஏனைய அரசியல் கட்சி நடத்தும் அந்த கூட்டங்களுக்கோ அல்லது அவருடைய இணைவுகளுக்கோ அங்கே சென்று அவருடன் சேர்ந்து தங்களுடைய பங்களிப்பை செலுத்துவதாக நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. அழைக்காமல் எப்படி போறது? ஏனைய கட்சிகள் அழைக்காம போறதுன்றது அப்படி ஒரு அரசியல் எனக்கு தேவையில்லை. நான் அரசியலை விரும்பி எடுத்துக்கொண்ட ஆளும் இல்லை. என்னுடைய போராட்டம் என்னை இந்த வட்டத்துக்கு கொண்டு வந்தது. நான் கடந்த காலங்களில் சொன்ன மாதிரி மாகாண மட்டத்தில் பேசுவேன், தேசிய மட்டத்தில் பேசுவேன், சர்வதேச மட்டத்தில் கொண்டு போவேன். அதை கொண்டு போயிட்டேன். நான் என்னுடைய கொடுத்த வாக்குறுதிகளை நான் வடிவாக நிறைவேற்றியிருக்கேன். அமைச்சராக இருந்த காலத்தில் வந்த நிதியில், என்னுடைய வரையறைக்கு வந்த நிதியில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான நிலையான வாழ்வாதார வேலை திட்டங்களை முன்னெடுத்தேன். கடைசியாக இந்த நுண்கடலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடந்த காசில் எடுத்து நான் 36 மில்லியனை கொடுத்து அந்த கடன் தொகையை தீர்க்கிற வேலை திட்டங்களை கடனாக கொடுத்து வேலை திட்டங்களை முடிச்சிருக்கிறேன். சின்ன சின்ன உற்பத்தி நிறுவனங்களை போட்டிருந்தேன். இயன்ற அளவுக்கு நான் 1.5 வருஷத்துல நான் என்னுடைய அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறேன். மக்கள் மத்தியில மற்றது நான் அது செய்தேன் இது செய்தேன் என்ற ஒரு விளம்பர பக்கங்கள் நான் போற இல்லை. ஆனால் இதுதான் காரணமாக இருக்குது. அழியா விருந்தாளியாக அவர்களுடைய கூட்டங்கள் என்ற ஒரு முறை இந்த முறைக்கு முதல் முறை மனித உரிமையாளர் அளிக்கிற கடிதத்தில் எனக்கு சுரேன் குருசாமி கேட்டிருந்தார். டிராஃப்டி அனுப்பின பொழுது நான் இதில் பிழை இருக்குது திருத்தி போட்டு அனுப்புங்கோண்டு அவர் திருத்த இல்லை. என்ன சொன்னார், ஒரு வெற்று பேப்பரில் கையெழுத்தை போட்டு தாங்கோண்டு. நான் அதுக்கு உடன்பட இல்லை. ஏன்டால் வெற்று பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்து திருத்தாத ஒரு டிராஃப்டில் நானும் ஒரு ஆளுண்டு கையெழுத்து போட எனக்கு உடன்பாடு இல்லை. நான் பிறகு தனியவே நானும் கௌரவ சிவாஜிலிங்கம் ஒரு கடிதத்தில் கையெழுத்து போட்டு அனுப்பியிருந்தோம். இதுதான் என்ன புறந்தள்ளீனம் அல்லது என்னை ஒதுக்கீனம் என்றால் ஏதோ என்னை பற்றி ஒரு அச்சம் அல்லது எங்களை உதாசீனப்படுத்தணும் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏதாவது இருக்கும். அது இல்லாமல் நீங்களும் சிவாஜிலிங்கம் அவர்களும் மிகவும் நெருக்கமாக செயற்படும் இருவர். அவர் கூட உங்களை புறக்கணித்ததாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, சிவாஜிலிங்கம் என்னைய பொறுத்தமல்ல அவர் எனக்கு ஒரு வழிகாட்டியும் ஒரு சகோதரனுமாக எனக்கு கஷ்டமான காலத்துல எல்லாம் கை கொடுத்து ஒருத்தர். இப்பவும் எங்களுக்குள்ள நல்ல தொடர்பாடல் இருக்குது.
அவர் சில நேரம் சொல்லுவார், அனந்தி நீங்கள் இந்த இதில் வந்துட்டு போனால் நான் அழையாமல் வரையலாது, நீங்கள் விருப்பமாண்டா போயிருங்கோ, நான் அப்படி வரையலாது, எனக்கு அப்படி ஒரு அரசியல் எனக்கு வேண்டாம், அது தேவையும் இல்லை எனக்கு அப்படி நான் சொல்கிறது. மற்றபடி எந்த ஒரு இடத்துலையும் சிவாஜி அண்ணன் என்ன விட்டு கொடுத்ததும் இல்லை. அவருக்கு எந்த கஷ்டம் என்னுடைய போக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா என்ன மாகாண சபை உறுப்பினராக இருந்த காலத்தில் என்னுடைய கட்சி என்ன ஒழுக்காற்று நடவடிக்கை மைந்தவையும் ஆதரிக்க மாட்டேன், மைத்திரியையும் ஆதரிக்க மாட்டேன் என்ற பொழுது எனக்கு மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து போட்டு என்னுடைய மாகாண சபை உறுப்பினர் பதவியையும் பறிக்கிறதுக்கு முற்பட்ட பொழுது கௌரவ சிவாஜிலிங்கம் அதில் நிறைய முன்னின்று எனக்காக செயற்பட்டவர். அது மட்டும் இல்லை, அமைச்சராக இருந்த பொழுது நான் ஒரே ஒரு வரவு செலவு திட்டம் தான் முன் வச்சேன். அப்போ அதை தமிழரசு கட்சி சிலர் சேர்ந்து அதை தோற்கடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதை அறிஞ்சிறான். நான் பாரத் வரட்டும் என்று இருந்த பொழுது சிவாஜிலிங்கம் அவர்கள் தான் அவர்களோட போய் இல்லை அப்படி நீங்கள் செய்ய இயலாது என்ற ஒரு பக்கத்தில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அதை சுமூகமாக அந்த வரவு செலவு திட்டத்தை முன்னெடுக்க விட்டிருந்தவர். அந்த வகையில் சிவாஜி அண்ணே பொறுத்தமல்ல, நான் ஒரு சகோதரி தன்னுடைய தேர்தல் வெற்றியையும் பார்க்காமல் எனக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்த ஒரு நல்ல மனிதர். உண்மையிலே அரசியலுக்களில் நான் பார்த்ததில் ஒரு நல்ல ஒரு கண்ணியமான ஒரு மனிதராகத்தான் நான் அவரை பார்ப்பேன். சரி, எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் உங்கள் பற்றி என்ன எதிர்கூற முடியும்? அது கஷ்டம். எங்களை மாதிரி பொம்பளைகளுக்கு அரசியல் கஷ்டம். இவ்வளவு காலம் தாக்கு பிடிச்சதே ஒரு பெரிய விஷயம். இல்ல, நீங்கள் ஒரு கட்சி, சுயாட்சி கழகம் என்ற ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் நிலையில நீங்கள் கடந்த தேர்தலையும் போட்டியிட்டதாக தெரியவில்லை. மாகாண சபை தேர்தல் வரவுள்ளதாக சொல்லப்படுது அடுத்த வருடம். அப்படியாக பேசுபொருளாக இருக்கும் நிலையிலே உங்களுடைய அரசியல் செயற்பாடு எப்படி இருக்க போகிறது? கட்சி பதிவு செய்யப்பட்டால் அதுக்கான நடவடிக்கைகள், அதுக்கான காலச்சூழல் எதிர்பார்த்திருக்கிறேன். இன மத மொழி அடையாளத்தோட கட்சிகள் இனி புதுசாக பதிவு செய்ய இயலாத ஒரு சுற்று நிறுவனம் வந்திருக்கு. அதால பின்னடிச்சு கொண்டு இருக்கிறோம். பதிவு செய்தால் நான் இளையவர்கள கையில கட்சியை கொடுத்துட்டு நான் ஒரு வழிகாட்டியாக அவர்களுக்கு என்னுடைய நான் பட்ட அரசியல் அனுபவங்களை போதிக்கிற ஒரு ஆளாக செயற்படுவேனே ஒழிய நான் ஆயுட்கால பதவி தேர்தல் அரசியலுக்கெல்லாம் நான் நிற்க மாட்டேன். ஆனால் 2 வருடங்களுக்கு முன்னால் பரபரப்பாக நீங்கள் ஒரு கட்சி ஒழுங்கமைப்பை சேர்ந்தீர்கள். சட்டத்தரணிகள், வைத்தியர்கள் போன்றவர்களும் சேர்ந்து ஒரு குழாமாக உங்களுடைய கட்சியை நீங்கள் வழிநடத்துவதற்கான முயற்சி எடுத்திருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். பின்னர் ஏன் ஒரு தொய்வு ஏற்பட்டது? இல்லை, அதான் நான் சொன்னேன், அந்த கட்சி பதிவு செய்யாத ஒரு காரணம். பதிவு செய்யறதுக்கு 4 வருஷம் இயங்கி இருக்கணும். 18ஆம் ஆண்டு நான் அந்த கட்சியை பிற்காலத்தில் 18ல் பிற்பகுதியில் தான் அதை அறிமுகப்படுத்தினான். 4 வருஷம் இயங்கி இருக்க வேணும். அதுக்கு பிறகு ரணில் இந்த காலத்தில் இந்த இன மத மொழி அடையாளத்தோட வரையில்லாதன்ற ஒரு பக்கத்திலையும் தடங்கள் ஒன்று வந்தது. இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறேன், அதை பேரை ஏதாவது ஒரு நல்ல பேரை மாற்றி போட்டு பதிவு செய்து போட்டு இளையவர்களை இந்த அரசியலுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சியை சொல்லும் பொழுது உங்களுடைய மகளும் ஒரு சட்டத்திறனியாக வருவதற்கான ஒரு நடவடிக்கை இப்பொழுது வந்திருப்பாரு நினைக்கின்றேன். சட்டமானி முடித்து விட்டார். இல்ல, பிள்ளைகள் ஒரு பொழுதும் அரசியலுக்குள்ள வர ஆயினம். பிள்ளைகள் அப்படி ஒரு காலம் என்னன்னாவே என்னுடைய பக்க நிறைய இதுகளை அவை பார்த்தவை. அவை அரசியலுக்குள்ள நான் நிக்கிறதே உடன்பாடு இல்லை. பிள்ளைகள் ஒருத்தர் அரசியல் அந்த பக்கத்துக்குள்ள வரப்போறதுன்னா கூட நாங்கள் இல்லை, அவர்கள் அதுக்கு துண்டா விருப்பம் இல்லாதோட வேற பிள்ளைகள் நிறைய இருக்கு. நிறைய ஆர்வம் உள்ள நிறைய இளம் பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் அரசியல் நோக்கமாயே கொண்ட பிள்ளைகள் இருக்கின. அவையத்தான் அணி திரட்ட வேணும். அப்படின்னா இதுவரை மாகாண சபையிலே தேர்தலிலே போட்டியிடுவதோ இல்லை என்பதை பற்றி இப்பொழுது நீங்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்கவில்லை? இல்ல, தனிச்சு செயற்பட முடியாது. ஏன்னா இது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் தனியாக ஓடிக்கொண்டிருந்தேன். விக்னேஸ்வரன் அணிதான். ஆனால் நிறைய கஷ்டப்பட்டேன். நாங்கள் என்ன தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற பிள்ளைகளை பிடிச்சி கொண்டே போலீஸ் வைக்கும். பிறகு நான் ஓடிப்போய் புனிய எடுக்கிறேன். ஏன்னால் பெற்றார் என்ன நம்பி விட்ட பிள்ளைகள். அப்போ நானே தான் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனாக தெரிஞ்சதும் சும்மா வேணுமெண்டே எதிர்த்தரப்பு ஏதாவது ஒன்று சொன்ன உடனே அவங்க பிடிச்சி இது பண்ணுறேன். அதெல்லாம் எனக்கு ஒரு அட்டையும் பிள்ளையாண்டாலும் நாங்கள் இப்படி சிக்க வைக்கக்கூடாதுன்ற ஒரு பக்கத்தில் நான் இருந்தேன். அது ஒரு கசப்பான அனுபவங்கள். ஏதாவது நல்ல கூட்டு, உண்மையில நான் நல்ல ஒரு கூட்டு அமையமாக இருந்தா, ஒரு நல்ல ஒரு சிந்தனைக்கு பிள்ளையானாக்கள் கையிலே ஆட்சி போகாமல் ஒரு நல்ல கூட்டு அமையுமா இருந்தால் அந்த கூட்டை பற்றி பார்க்கலாம். நான் இறங்குறேனோ இல்லையோ அந்த கூட்டுக்கான ஆதரவை நான் செய்யக்கூடிய நிலையில நான் இருக்கிறேன்.
நீங்க நல்ல கூட்டு என்று சொல்வது எந்த அடிப்படையிலே? அதாவது ஒரு தமிழ் தேசிய இனம் எங்கட இனத்தினுடைய விடிவுக்காக உண்மையாகவே சிந்திக்கிற செயல்படுற ஒரு பக்கத்துல எல்லா கட்சிகளும் சொல்லுகிறார்கள் தாங்கள் தமிழ் தேசிய விடுவிற்காகத்தான் செயல்படுவதாக. இல்ல இல்ல அவர்கள்ட வெறும் பேச்சு அப்படியா இருக்கும், செயல் அவ்வாறு இல்லை. ஆனபடியால் உண்மையாயே எங்கட இனத்துக்கு ஏதாவது செய்ய முன்வரக்கூடிய ஆக்கள் வந்தால் நான் பரிசீலிக்கலாம். இல்லாட்டிக்கு பார்த்துட்டு ஒதுங்கி போய் இருக்க வேண்டியது தான். சரி, முதலமைச்சர் வேட்பாளராக சில பேர் தங்களுடைய பேரலை விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். உதாரணமாக சுமந்திரன் முதலமைச்சர் வேட்பாளராக தான் போற்றுவதற்கான விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார். இது பற்றி உங்களுடைய கருத்து? அர்ச்சுனா ராமநாதனும் தெரிவித்திருக்கிறார். அர்ச்சுனா ராமநாதன் வரட்டுக்கு மக்கள் தானே தெரிவு செய்ய போயினோம் என்றால் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வரான்னு அவர் பெரும்பான்மை இது ஆசனங்களை பிடிக்க வேணும். வர்றதில் எங்களுக்கு ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் சுமந்திரனுடைய கடந்த பக்கத்தில் போர்க்குற்றம் முடிஞ்சது என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தவர் அண்மையில் மனித உரிமை ஆணையாளருக்கு எழுதிய மகஜர் ஒரு இன அழிப்பு என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு தெளிவான ஒரு அறிக்கையாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த அறிக்கை அப்படி ஒரு அறிக்கையை அனுப்பினவே பிறகு மனித உரிமை ஆணையாளர்கிட்ட வரவேற்றிருக்க கூடாது. அவற்றை தீர்மானத்தை வரவேற்றிருந்தது பிள்ளை. ஏனென்றால் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒப்பீட்டு ரீதியில் அவ்வளவு ஸ்ட்ராங்கான கடிதத்தை அனுப்பினவே அவற்றை தீர்மானத்தை வரவேற்றிருக்க கூடாது. அப்போ அவற்றை மனநிலையும் செம்மணிக்கு பிறகு சுமந்திரனுடைய மனநிலையிலையும் மாற்றம் ஒன்று வந்தபடியாத்தான் இப்படியான கடிதம் எழுதப்பட்டதோ என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீதிபதி இளஞ்செழியன் தலைமையிலேயும் ஒரு அணி இறங்க போகிறதாகவும் ஒரு பேச்சு வந்து கொண்டிருக்கு. அவருக்கான ஆதரவு தளங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பக்கத்திலையும் வேட்பாளர்கள் தொடர்பாக. எது வந்தாலும் மக்கள் வாக்கு போட்டு அவையை தெரிவு செய்ய வேணும். அதுதானே முதலமைச்சரை தெரிவு செய்யும். நிச்சயமாக. சரி, சத்யபாலன், நீங்கள் ஏதாவது கேட்க? 2 அல்லது 3 கேள்விகள் என்று நம்புகிறேன். குறிப்பாக நீங்கள் இதுவரை உங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்த ஆதங்கங்களை தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் அண்மையிலே நான் நேற்று முன்தினம் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் வெள்ளைக்கொடியுடன் வந்தவர்களை கோட்டபாய ராஜபக்ஷ தான் உத்தரவிட்டு கொலை செய்ய சொன்னார் என்ற ஒரு செவ்வியை தெரிவித்திருக்கிறார். இந்த வாக்குமூலம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? இரண்டால் அவர் 15 வருஷம் கடந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுறார். ஆனால் இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த வெள்ளக்கொடி சமாச்சாரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சந்திரநேருவும் சம்பந்தப்பட்ட ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர். இது ஏற்கனவே நாங்கள் எங்கட தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விடயங்கள். அதை இப்போ அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் தனிப்பட ஒவ்வொருத்தர நாங்கள் குற்றவாளி என்று சொல்லுறதுக்கு அப்பால ஒரு அரசு செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளவன் தனியாக அவர் செய்தார் இவர் செய்தார். இது ஒரு அரசு செய்த குற்றம், அப்படித்தான் பார்க்கலாம். இவரும் போர்க்குற்றவாளி தான். சரத் பொன்சேகாவும் போர்க்குற்றவாளி தான். இவர் குற்றவாளி இல்லையென்று அவரை எறிஞ்சு கொண்டு போயிடாது. ஆனபடியால் ஒரு அரசு செய்த குற்றத்தில் கோத்தபாயாவும் ஒரு ஆளாத்தான் இருக்கிறார். அது நாங்கள் முதலே சொன்ன ஒரு விஷயம்தான். இது ஒரு புது விஷயத்தை அவர் இப்ப அவர் தன்னுடைய வாக்குமூலமா சொல்லி இருக்கிறார். அதுதான் அது காத்திரமாக சர்வதேச கவனத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டால் அது தொடர்பாக நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லலாமா? நிச்சயமா நாங்கள் இவர்களில் குற்றவாளி கூண்டில் நிப்பாட்ட வேணும் என்றதில் நாங்கள் அக்கறையாகத்தான் இருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு சர்வதேசம் இதை ஏற்றுக்கொண்டு போகுதுன்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். மற்றது இதை நாங்கள் எப்படி கையாள போகிறோம், எப்படி இதை நகர்த்தி கொண்டு போகிறோம்ன்றதும் இருக்கு. பகிரங்கமாக அந்த குற்றச்சாட்டை அவர் தெரிவித்திருக்கார். அடுத்ததாக நீங்கள் சுவிஸ் நாட்டுக்கு சென்று வருகிறீர்கள். இது தனிப்பட்ட கேள்வியாக இருக்கலாம், ஆனால் முடிந்தால் பதில் சொல்லுங்கள். குறிப்பாக முன்னாள் விடுதலை புலிகள் பல பேர் சுவிஸ் நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது தங்களுக்குள். இது தொடர்பாக அவர்கள் நீங்கள் அங்கு செல்லும் போது உங்களோடு ஏதாவது தொடர்புகள் கொள்கிறார்களா,
அல்லது நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது அறிவுரைகள் அல்லது வழிநடத்தல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்ததா? யாரையாவது சந்திக்க முடிந்ததா? அவர்களுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, நான் விடுதலை புலிகளோட எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்கிற இல்லை. முன்னாள் போராளிகள் என்று இருப்பினும் நாங்கள் வழி வழியை கண்டா கூட தலையை திருப்பி கொண்டு போகிற பக்கம்தான் இருக்கேன். ஏனென்றால் நிற்கிற எங்களுக்கு ஏதாவது தாங்கள் ஆதரவு செய்ய வேணும் என்ற ஒரு பக்கத்தில் நாங்களும் அதை கண்டுகொள்கிறோம். ஏனென்றால் போராட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் போராளிகள் என்று பேசிக்கொண்டு இருக்க தேவையில்லை. எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் போயிட்டு இனி முன்னாள் போராளிகள் என்று பேசி பார்த்து கொண்டு இருக்க தேவையில்லை. ஆனால் போராளிகளோட நான் என்னென்றால் உங்களுக்கு தெரியும், நான் இந்த நாட்டில் இருக்கிற பொழுது இன்றைக்கும் எனக்கு இந்த விசாரணைக்கு வா அப்படி என்றெல்லாம் வார இல்லைன்னா நான் மிக கவனமாக நான் என்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு போகிறேன். நான் மற்றது புலம்பெயர் பக்கத்தில் எல்லாத்தையும் பார்க்குறோம். தலைவர் இருக்கிறார், இல்லை வருவார், வரமாட்டார், இப்படியான ஒரு பக்கம். நிகழ்வுகளை செய்கிற பக்கங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். இதில் ஒரு தரப்பு போராளிகளுடைய விமர்சனம், விடுதலை புலிகள் பற்றி விடுதலை புலி போராளி ஒருவருடைய மனைவி நீ கதைக்க கூடாதுன்ற ஒரு பக்க எண்ணப்பாடும் அவையிட்ட இருக்கு. மற்றது சில விஷயங்களை நீங்கள் வெளியில பேசவே கூடாது என்று சொல்லுற அளவுக்கும் அவையின் மனப்போக்கு இருக்கு. எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு போராளிகள் என்ன செய்யணும், என்ன செய்ய வேணுமென்றது இல்லை. ஆனா ஒரு இனம் இறுதி போர்ல இப்போ எவ்வளவு மோசமா கொல்லப்பட்டது, அதுக்கு ஒரு நீதி கேட்க வேணுமென்றதை நான் ஒரு தமிழ் பொம்பளையா நான் 2009 யுத்தம் முடிஞ்சு 10 இருந்தே நான் ஐக்கிய நாடுகள் சபையை நாடி இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லா எம்பசிகளையும் நாடி இருக்கிறேன். இப்போ நான் ஒரு இடமும் ஓஞ்சி போக இல்லை. எனக்கு அந்த முழு இதுவும் இருக்குது. நான் என்னுடைய இனம் சார்ந்து பேசுறதுக்கு, போராளிகள் பற்றி பேசக்கூடாது, நீ வரும் போராளி இந்த மனைவி என்ற அப்போ நான் இனி போய் பயிற்சி எடுத்து தாடு குப்பியெல்லாம் கட்டி கொண்டு வரணும். நான் புனர்வாழ்வுக்கும் போவேன். என்ன யோசிச்சு பாருங்க. இப்போ நான் போராளிகளை பற்றி கதைக்கக்கூடாதுன்னா நான் போராளியாக இருந்தால் நான் புனர்வாழ்வுக்கு தானே போவேன். இப்போ அப்படி ஒரு நிலப்பாடு இருக்குது. ஆனால் போராளிகள் அண்டு நாங்கள் அங்கே தனிப்பட யாரையும் சந்திக்கிற இல்லை. ஆனால் சில இடங்களில் எழிலனோட கூடவே இருந்த போராளிகள், எழிலனை நல்லா அறிஞ்ச அந்த கூடவே அவரோட விருப்பமாக பழையனவே என்ன கதைப்பினம், இப்படி அக்கா இருக்கிறீர்கள், என்ன வீட்டை வந்துட்டு போங்க, எங்களுக்கு அவன் வீடுகளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு டைமும் இருக்கிற இல்லை. எல்லாரும் தூர ஒவ்வொரு கண்டோன்ல இருப்பினம். ஆனா அவன் அந்த எழிலென்ற விசுவாசத்தில் என்ன மரியாதையாக கௌரவமாக அனந்தி அக்காண்ட அப்படி பார்ப்பினம். மற்றபடி எனக்கும் போராளிகள் கேட்காயினம், அதை சொல்லுங்க இதை சொல்லுங்க அப்படி அணுகிற பக்கத்திலையும் நான் இருக்கிறேன். மற்றது இன்னொரு பக்கம் ஒரு பெண் தலைமைத்துவமாக புருஷன் இல்லாமல் ஒரு பெண் ஒரு ஆள் அரசியலில் இருக்கிறாண்டால் அது கனவேருக்கு என்னவும் பேசி போட்டு போகலாம், என்னவும் செய்யலாம்ன்ற ஒரு மனப்பாங்கு அந்த ஆண்கள் மத்தியில் இருக்கு. ஆனபடியே நான் அந்த தொடர் பாடல்களை நான் நிறைய மட்டுப்படுவாதியாக இருந்தாலும் நான் சில இடங்கள்ல ஒதுங்கி அதை என்னுடைய கண்ணியத்தை நான் காத்து கொண்டு போகணும்ன்றதுக்காக நடந்து கொள்ளுறது. அதை சிலர் நினைக்கிறது பயந்து போய் போறான்ல, அது இல்லை. எந்த மோசமான உலகத்தில் என்னத்தையும் கதைக்கலாம், எதையும் செய்யலாம் என்று இருக்கிற ஒரு பக்கத்தில் நான் 3 பொம்பளை பிள்ளைகள் இந்த தாய். ஆனபடியாக நான் மிக கவனமாக நான் என்னுடைய நடவடிக்கைகளை கையாண்டு கொண்டு தான் நான் போவேன். நீங்கள் மிக தெளிவாக உங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதுக்கு நன்றி. அதனால் தற்சமயம் முன்பு நீங்கள் அரசியல் இருந்தபோது உங்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் இருந்தது, இராணுவத்தினராலும் சில குழுக்களாலும். தற்சமயம் உங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளோ அல்லது உங்களுடைய குடும்ப பாதுகாப்புகள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறது? அவற்றை நீங்கள் அவ்வாறான பிரச்சனைகள் தற்போது தொடர்கிறதா அல்லது நீங்கள் இப்போது அரசியலில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பதால் அவ்வாறான சிக்கல்கள் இல்லையா என்று அறிந்து கொள்கிறேன். பாதுகாப்பு பிரச்சனை இருந்தது தான். ஆனால் இப்போ பாதுகாப்பும் இல்லை. ஆனால் நான் அச்சுறுத்தல் இருக்கிறதா பார்க்க இல்லை. ஏனென்றால் நான் அந்த பெரிய அளவில் அரசாங்கத்தை விமர்சிக்கவும் போகிற இல்லை. இப்போ வைக்கும் அரசாங்க பக்க படையாளுக்கும் புலனாய்வாளருக்கும் தெரியும் நான் நிறைய பக்கத்தில் பேசாமல் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய கணவரை தேடுற விஷயத்தில் யாரும் எனக்கு தடை போட இல்லாத எழிலன் போராளியாக இருந்தாலும் என்னுடைய கணவரை தேடுறதுக்கு தாங்கள் எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போட முடியாதுன்றதும் அதால் நான் இந்த சவால்களுக்கு இப்போ முகம் கொடுக்குறது குறைவாக இருக்குன்னு இல்லையென்று கூட சொல்லலாம். அது
எழிலன் அவர்கள் தொடர்பான வழக்குகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இலங்கை அரசாங்கத்தின் சட்ட வரையறைகளுக்குள் உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்கிறதா? இல்ல, நான் இந்த உள்நாட்டு பொறிமுறைக்கு போய் நான் தோற்று போய் இப்ப வந்திருக்கிறேன் என்ற பக்கத்துல தான் நான் அந்த இதை கொண்டு போனேன். ஆனால் நான் என்னுடைய சட்டத்தரணி திரு ரத்னவேல் அவர்களுக்கு சொன்னேன், நான் இந்த அப்பீல் கோர்ட்டில் போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் நான் இந்த வழக்கை தொடருவேன் என்றதை நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். நான் எனக்கு அதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்துட்டினம், இனி நான் இல்லாட்டிலும் கூட பிள்ளைகள் ஏதோ ஒரு சர்வதேச நீதிமன்றத்துக்குள்ள நாடி இந்த வழக்கை கொண்டு போகணும். அடுத்தது அங்கால பக்கம் போகணும். இந்த நாட்டுக்களை இதை வச்சு கொண்டிருக்க இயலாது. இது ஒரு முன்னுதாரணமாக ஒரு நீதி கேட்கிற பக்கத்தில் நகர வேணும். அதைத்தான் முன்னெடுக்கணும். எனக்கு நல்லா தெரியும் இங்கே இலங்கையில் ஒரு உள்நாட்டு ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு சர்வதேச நியமத்துக்கு உட்பட்ட நீதிமன்றங்கள் இல்லை இது. ஆனபடியால் சர்வதேசத்தை தான் நாட வேணும். ஆனபடியாக அதை நோக்கி நகர்றதுக்குத்தான் நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். மிக நன்றி திருமதி அனந்தி சசிதரன் அவர்களே. நாம் அழைத்தது நிகழ்ச்சியோடு இருந்து நீண்ட காலத்துக்கு பின்னர் உங்களை சந்தித்து பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. ஆம் நேயர்களே, இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகமும் முன்னாள் வடமாகாண சபை மகளிர் விவகார அமைச்சர் திருமதி அனந்தி சசிதரன் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.